ஆண்டவருடைய பிரபலமான வசனத்தில் ஒன்று, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், கொடுங்கள் கொடுக்கப்படும், உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பல பேர் இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? யாருக்கும் ஒன்றுமே கொடுத்துடாதீங்க. கொடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல நிறைய பணம் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஆக்சுவலி அவங்க பைபிளுக்கு எதிரான, அதாவது புவியீர்ப்பு பிரமாணத்துக்கு எதிரான பிரமாணம் அதை சொல்லி கொடுக்குறார்கள். கல்லை மேலே எறிஞ்சால் கீழே வரணும், அதுதான் புவியீர்ப்பு பிரமாணம். பூமியின் ஈர்ப்பு விசை மேலே இருந்து கீழே வர்றபடியாக என்ன செய்யுது? கீழே விழுகிறது. அதே போல் தான் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திரும்ப வரும். அதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறீர்கள். நான் கொடுக்கிறேன், இதை ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் என்று. நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் இறங்கும்போது இரக்கத்தை மறுபடியும் பெறுவீர்கள். நீங்கள் அன்பு கூறும்போது, நீங்கள் அன்பு நிறைய கொடுக்கும்போது அன்பு என்ன செய்ய மீண்டும் நிறைய பெறுவீர்கள். சில பேர் அன்பு கொடுக்குறதுக்கே பயப்படுவாங்க. நான் இவரை கூப்பிட்டு இவரை அன்பாக விசாரித்து கருணையாக விசாரித்து சரியாக பார்த்தோம்னு சொன்னால் அவர் ஏதாவது என்னட்ட கேட்டுருவாரோ, அதால் பாலிசாக ஃபோனில் பேசி அப்படியே அனுப்பிடலாம். நல்லா இருக்கீங்களா, எல்லாம் செய்துட்டிங்களா, சரி அப்போ உனக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் நல்ல புத்திசாலி, நீங்கள் எல்லாம் சமாளிப்பீங்க, உங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும், நீங்கள் அப்போலே நீ கட்டிக்காரன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறாருன்னா, நீங்கள் அவரிடத்தில் எதையும் கேட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக சொந்தக்காரர்கள் கிளவராக நல்ல புத்திசாலியாக பேசுவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை கொடுங்கள். ₹1 கொடுங்க, இல்லை என்று சொன்னால் உண்மையை சொல்லுங்க. ஆனால் அன்பு கூறுங்கள். உங்களில் இருக்கிறதை கொடுங்கள். கொடுக்கும்போது தேவன் நமக்கு இறங்குவார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அதை கர்த்தருக்கு தான் கடன் கொடுக்கிறீர்கள். அதில் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். மறந்து போகக்கூடாது. எனவே கொடுங்கள், கொடுக்கப்படும். அதுதான் ஃபார்முலா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் நன்றாக இருப்பதற்காக கொடுங்கள். உங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கொடுங்கள் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் கொடுங்கள். கொடுக்கிற பழக்கத்தை பழக்குவீங்கள். எங்களுடையவர்கள் தர்மம் செய்ய பழகட்டும். அதாவது பழக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ₹5 ₹10 காசை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க வையுங்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கான ஒரே ஃபார்முலா நீங்கள் அதிகமாய் மக்களுக்கு கொடுக்கிறது. God bless you guys.